கால் பண்ணிட்டான். எடுக்கல. ஏஐல பண்ணிடுறான் அதை பேரு. பார்த்தாலே தெரியுது ஏஐல பண்ணிடுறாங்க. எங்கே வர்றோம் வேற மாதிரி மொபைல் அது மாதிரி பண்ணிடுறாங்க. ஏய் பின்னாடி பாடுறா புல்லட் போகுது. ஏய் சும்மா சொல்லலாம். இப்போ என்னடா சொல்ல வர நீ? வெப்சைட்டே இல்லாததான் பண்ணணும். அப்போ என்ன சொல்ற? படுத்து தூங்கு. தள்ளினே இருப்போம். வெப்சைட் இல்லாமல் இருக்கும். சரி அப்போ நீஷம் மாற்று. டென்டலில் எல்லாருமே வச்சுருப்பாங்கடா, ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. ஸோ அதனால் டென்டல் போகாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் போ. இப்போ என்ன நீஷ் போகலாம்? நீஷ் நீஷ் நீஷ். ஏய் 2 பேருக்கு தானே கால் பண்ணியிருக்கா? 5 பேருக்கு இந்த நீஷில் போடு, 5 பேருக்கு அந்த நீஷில் போடு. டென்டலில் கொஞ்சம் கால் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணுறே இல்லையா? பண்ணிட்டு இருக்கேன். மூஞ்சியும் கார்டில் தெரியுதுடா, ஒயிட்ல எடுத்துட்டு இருக்கேன்டா. இதில் 5 பண்ணிட்டு அதில் 5 பண்ணிட்டு அதில் 5. ஏன் அப்படின்னா கோல்டு கால்ன்றது வந்து ஒரு டைப் ஆஃப் அவுட் ரீச்சிங் டெக்னிக். இது ஒரு சில நீஷுக்கு ஒர்க் ஆகும், ஒரு சில நீஷுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ எதுக்கு ஒரே நீஷில் பண்ணி ஒர்க் ஆகாத நீஷில் நம்ம பாடுபடுறதுக்கு பதில் வேறு நீஷ் ஒர்க் ஆகிட்டு இருக்கோம், அதுக்கு பண்ணலாம்ல. ஆனால் எந்த நியூஸ் ஒர்க் ஆகுது எந்த நியூஸ் ஒர்க் ஆகாதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் எல்லா நியூஸையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதனால தான் இது பேர் ஸ்கேட்டர் பென் ஸ்ட்ராட்டஜி. கடைசி இருக்கும். இதெல்லாம் ஒரு சில ஏரியா மட்டும் சூஸ் பண்ணி பண்ண முடியுமா? எங்க சென்னையிலேயே? சென்னையில் வந்து வெறும் சென்னைன்னு போட்டோம்னா தான் சைதாப்பேட் படம். அது பார்த்தீங்களா, அவரும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் தான். அரேபியன் கார்டன்ரா. அரேபியன் காரில் ஏற போகிறாங்க. தலையை ஏன்டா கை வச்சுருவாங்க? அதனால தானே கஷ்டம் வரைய போகிறாங்கடி. இப்போ நீ கால் போட அவ்வளோதான், டக்குன்னு புக் ஆகுது, தூக்குறோம். சரிடா, இப்போ மட்டும் புக் ஆயிடுச்சு. 10 ரூபா எடுத்துட்டேன். கை புக் ஆகிடும். எடுத்துட்டானாலே மாத்திரம். சரிடா, ஃபோனை எடுத்துட்டேன்னா எவ்வளோடா எனக்கு தர? 10 ரூபா தெரியா? இன்னொரு காஃபி வேணா வாங்கி தரேன். வாங்கிட்டேன். ஏய் என்னடா எதோ பண்ற? கிறுக்குற கன்ஸ்ட்ரக்ஷன் ஆபி கூடல நான் வச்சு பண்றாடே அப்படின்றியா? ஆமாண்டா. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதடா. டேய் கடுகா ஃபோன் பண்ண போ.